மயிலை பிஞ்சனை சோளை வெட்டுவாங்க, ரொம்ப காரை வெட்டுவாங்க. கண்டல்காடு மக்கள் அனைவரும் வெள்ளத்தால் முழங்கப்பட்டு சாமஞ்சக்கட்டு வாங்க வர எல்லாமே தோணி அது போக்குவரத்து இல்லாமல் முடங்கிட்டு இருக்கோம். இதுக்குரிய வழியை நீங்கள் செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலே 4 கிராமங்கள் இருக்கின்றன. கண்டக்காடு, சோலை வெட்டுவான், மயிலப்பெஞ்சனை, காரவெட்டுவான் போன்ற இந்த கிராமத்துக்கு இதே பாதையால் தான் செல்ல வேண்டியுள்ளது. இதே நேரத்தில் வெள்ளம் வந்தால் வருடம் தொடர்ச்சியாக 30-40 வருடம் கூட கழிந்தாலும் இந்த ரோட்டு இதுவரைக்கும் உயர்த்தி போடுவதாக இல்லை. ஏனென்றால் மழை வந்தால் சாடையாக மழை ஏற்பட்டாலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுவிடும். இதனால் போக்குவரத்து தடை செய்யப்படும். அதனாலே மக்கள் தெரிகிற சின்ன தோணியினால் தான் இதனை பயணிக்கின்றார்கள். இப்போது கூட நான் வந்த நேரத்தில் கூட எனக்கு கூட பயமாக இருக்கிறது. சிறிய தோணிகளே செல்லுகிறார்கள். அதனால் நான் எங்களுடைய சொந்தக்காரர்களை பார்க்க போன நேரத்தில் கூட எனக்கு போக முடியாமல் நான் திரும்பி உள்ளேன். பயமாக இருக்கு. இந்த வகையிலே உரிய அதிகாரிகள் இந்த போக்குவரத்துக்கான ஒழுங்குகளை செய்து தந்தால் மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தூரம் ஒரு சின்ன வள்ளத்தில் ஒரு ஆள் ஏற்றிட்டு போகிறார். அந்த ஏற்றிட்டு போகிறதால போவையில் வள்ளம் கவுண்டா நீர் ஓடுது. அந்த பிரச்சனை இருக்கு. அதால் இந்த அரசாங்கம் ஒரு போட்டை போட்டு என்னென்னாலும் யார் சரி செய்து இதை மக்களை போக்குவரத்தை கொஞ்சம் நல்லா செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. அந்த சாப்பாட்டு இதையும் அப்படியே கொஞ்சம் நடங்கலை பள்ளமனா இல்லை இப்படி இறங்க எடுக்கலாம்